தேவனுடைய சமூகத்திற்கு நேராக, அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்கூட உங்க கூட இன்னைக்கு பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே இந்த நாளில் கூட ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். கடந்த வாரத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் கொடுத்தாரு. இந்த வாரத்தில் ஆண்டவரே நான் என்னவற்றை நான் போதிக்க வேண்டும், எது எனக்கு இப்பொழுது முக்கியமாக இருக்கிறது, இந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன வார்த்தையை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி எனக்கு கேட்கும் பொழுது அவர் எனக்கு கொடுத்ததை, என் வாழ்க்கைக்கு கொடுத்ததை உங்களுக்கும் நான் ஆண்டவர் சமூகத்திலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட கண்டிப்பாக இடைப்படுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அந்நியமான இந்த உலகத்தில் என்னதான் இந்த உலகத்துக்குரியவர்களாய் நாம் இல்லாம இருந்தாலும், கவனிங்க, இந்த உலகத்துக்குரியவர்களாய் நாம் இல்லாம இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம பரலோகத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்து நாம் உலகத்திற்குரியவர்களாய் இல்லாம நம்ம வாழணும். இன்னைக்கு இந்த உலகம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஜனங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஜனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, நாம் நினைக்கிறபடி இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் பாருங்க, நம்ம தேவ பிரசன்னத்தின் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை இங்க விட்டு நம்ம வெளியில போறோம்னு வச்சுங்க, அல்லது நம்முடைய சிந்தை நமக்கு கவனம் சிதறுது அப்படின்னு சொல்லுனா, பாவ பிரசன்னம் நிறைந்த உலகமா தான் இந்த உலகம் நிறைந்து இருக்கிறது. எந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம்லாம் பாவம் நிறைந்ததான் இருக்கு. ஒரு மொபைல் எடுங்க, நல்லது ஏதாவது பார்க்கலான்னு போனா திடீர்னு தேவையில்லாது வரும். நடந்து போங்க, நல்லது எதையாவது பார்க்கலான்னு போனா திடீர்னு தேவையில்லாது தான் வரும். ஜனங்களை எடுங்க, ஜனங்க கூட நான் நல்லபடியா பழகணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி, எல்லாரும் நேசிக்கணும் உண்மைதான், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நேசிக்கிறது போல நாங்க போய்கிட்டு இருக்கலாம். அப்படி போகும்பொழுது கூட ஜனங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இந்த உலகம் அந்த அளவுக்கு கொடூரமாக, அந்நியமாக, அக்கிரமம் நிறைந்த உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. சில சமயத்தில் நம்ம ஏமாந்து போயிடுறோம். சில சமயத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஏமாந்து நம் மனிதர்களை நம்பி ஏமாந்து, மனிதர்களை நம்பி மோசம் போய் அந்த அளவுக்கு மோசத்திலும் மோசமாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் நான் நினைக்கிறது போல நல்லவர்களாக எல்லாரும் இருப்பாங்க, நீதிமான்களாக எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. எல்லாரையும் நம்ம அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நமக்குரியவர்கள், நம்ம நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த உலகம் நிலையற்ற உலகமா இருக்கிறது. கடந்த 4 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் சொன்னேன், இந்த உலகம் பாவத்தை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் பாவம் செய்கிறதை, அல்லது இருளில் வாழ்வதை, அல்லது அந்தகாரத்தில் வாழ்வதை நார்மலா பார்க்க விரும்பிடுச்சு. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. டபுள் மீனிங் பேசுனா நார்மல் ஆயிடுச்சு. கெட்ட வார்த்தை பேசுறது நார்மல் ஆயிடுச்சு. சினிமா பார்க்கறது நார்மல் ஆயிடுச்சு. பாவத்திலே உழன்று வாழ்வது நார்மல் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பப்பு கிளப்பு நார்மல் ஆயிடுச்சு. கேட்டா அதுக்கு நியாயம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? ஆக இந்த உலகம் அந்த அளவுக்கு அந்தகாரத்திலும் அந்த அளவுக்கு மோசத்திலும் மோசமாய் போய்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறாரு. உலகத்திற்குரியவர் அல்ல, நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னது இப்ப புரியுதா? இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அப்போ ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, இந்த உலகம் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில இருக்கு. என்னையும் உங்களையும் கரப்ட் பண்ண எப்பவுமே ஒரு சூழல் என்னையும் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்தில் எல்லா பாவத்தையும், அக்கிரமத்தையும், அநீதிகளையும், லஞ்சம் வாங்குகிறதையும், பொய் சொல்லுகிறதையும், திருடுகிறதையும், கொலை செய்கிறதையும், விபச்சாரத்தையும், வேசித்தனத்தையும், களியாட்டுகளையும் பண்ணுகிறதையும் நார்மலைஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அதை மறக்கவே கூடாது. அதை தான் இன்னைக்கு நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னையும் உங்களையும் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார்.
நம்முடைய கைகள், நிறைய பேருடைய கைகள் பாவ கரைகள் நிறைந்ததாக இருக்கிறது, அக்கிரம கரைகள் நிறைந்ததாக இருக்கிறது. இருதயங்கள் பொறாமையினாலும் போட்டியினாலும் எரிச்சலினாலும் சண்டை ஆவியினாலும் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் ஒருத்தன் நல்லா வாழ்ந்தா பிடிக்க மாட்டிருக்குது, அநேகருக்கு சொந்தங்களுக்கே பிடிக்க மாட்டிருக்கிறது, பார்த்து வளர்ந்தவங்களுக்கே பிடிக்க மாட்டிருக்குது. அந்த அளவுக்கு இருதயமும் மனதும் கரப்ட் ஆயிட்டு இருக்கிறது. உண்மையிலேயே நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது மிக மிக கவனமாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆயிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆக தேவன் எதற்காக என்னை உங்களையும் படைச்சார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ நாமம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ? தேவ நாமம் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை. நாம் என்ன இங்க வசனம் சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 10:31 வசனம் சொல்கிறது, 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எதற்காக செய்யுங்க? தேவனுடைய மகிமைக்கு செய்யுங்க. மேல ஒரு பெரிய சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அங்க வைக்கிறது சாப்பிடலாமா, இங்க கொடுக்கறத சாப்பிடலாமா, நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா இங்க பவுல் அழகா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் ஒண்ணுக்காக செய்யுங்க, தேவன் நாம மகிமைக்காக செய்யுங்க. அந்த விஷயத்துல, நீங்க செய்கிற விஷயத்துல, நீங்க பேசுகிற விஷயத்துல, நீங்க செயல்படுகிற விஷயத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் கவனிக்கணும். கவனிங்க, நீங்களும் நானும் தேவநாமம் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, இதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொன்னா கண்ணும் கருத்துமா ஒரு விஷயத்துல உண்மையா நம்ம இருந்துடணும். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தை, யூ ஆர் கிரியேட்டட் டு பி லைக் ஜீசஸ். இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. நீங்களும் நானும் இயேசுவை போல இருக்கவதான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி. எவ்வளவு பேர் சொல்றீங்க? கரெக்ட் தானே? நீங்களும் நானும், நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், நீங்க அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுடைய சாயலை போல நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இப்பொழுது ஆண்டவர் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ ஒரு நல்ல ரோல் மாடலாக, ஒரு மாதிரியாக, ஒரு உதாரணமாக இயேசு தாம் வாழ்ந்த அந்த நாட்களிலே 33 வருஷத்திலே வாழ்ந்து காட்டி முடிச்சிட்டு போயிட்டார். ஆக அவரை போலவே நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் இருந்த நேரத்தில் பாவங்கள் இல்லையா? அவர் இருந்த நேரத்தில் அக்கிரமங்கள் இல்லையா? அவர் இருந்த நேரத்தில் வேற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே இருந்தது. இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு, அல்ல இப்போது எல்லாமே தெரிஞ்சு இருக்க ஆரம்பிக்கு, இல்லை இப்போ நம்ம பக்கத்திலே இருக்கு. அப்போ அதே போலதான் இருந்தது. ஆனா இந்த பாவம் நிறைந்த, அந்தகாரம் நிறைந்த உலகத்தில், இருள் நிறைந்த இந்த உலகத்தில், இதை இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லுகிற பிரகாரமாய் மூடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நானும் நீங்களும் தேவ நாம மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை போல இருந்துருங்க. போதும். என்னங்க? இயேசுவை போல இருந்துருங்க. இயேசுவை போல நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல நல்லா கவனிங்க. அந்த தாமரை பூவை நீங்க கவனிங்க. தாமரை பூ எங்க வளருது? எங்க வளருது? தண்ணியில வளருது. தண்ணிக்கு கீழே என்ன இருக்கு? தண்ணிக்கு கீழே என்ன இருக்குங்க? தரை இருக்கும். தரையில வளருதா? சேத்துல வளருது. சொல்லுவாங்கல்ல, சேற்றில் பூர்த்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க தானே. எதுக்கு சொல்லுவாங்க? சேராவே இருந்தாலும் சேத்துல வளர்ந்தாலும் அந்த பூ எவ்வளவு அழகா மேல தலையை நீட்டிக்கிட்டு இருக்கு. அது போல இந்த உலகம் எவ்வளவு பாவம் நிறைந்த உலகமா இருந்தாலும் தாமரை பூ மேல, தண்ணிக்கு மேலதான் நிக்கணும். நம்ம போய் அங்க சேத்துல உழன்று பாவத்திலே கடக்க கூடாது. கிடந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைக்கான வாழ்க்கை இல்லை.
இன்னைக்கு இதை கற்றுக்கொண்டு நம்ம போக போகிறோம். ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார், அது இன்னைக்கு ஒரு நாளில் முடியாது. அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள இந்த ஒரு நாளில் முடியாது. இங்கே சொல்லுகிற இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்னால நம்ம முழுமையாய் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர், அந்த அளவுக்கு அவர் மேன்மையுள்ளவராய் வாழ்ந்தார் இந்த உலகத்தில் இயேசு. ஆக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம். சொல்லுமா, யூ ஆர் கிரியேட்டட் டு பி லைக் ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லமா, யூ ஆர் கிரியேட்டட் டு பி லைக் ஜீசஸ். சொல்லமா, லைக் ஜீசஸ். ஜீசஸை லைக் பண்ணுங்க. எதனா ஒரு வீடியோ போட்ட, ப்ளீஸ் லைக் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ, ப்ளீஸ் கிளிக் த பெல் பட்டன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஆண்டவரை லைக் பண்ணுங்க. ஆண்டவரை போல இருக்கணும்னு நீங்க லைக் பண்ணுங்க. ஆண்டவரை போல நான் இருந்தா தான் இந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த, பாவ பிரசனம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் தேவநாம மகிமைக்காக மாறி வாழ முடியும். வேறு யாரை போல இருந்தாலும் சரி, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவர்களாக இருந்தாதான். முதலாவது காரியம் பாருங்க, இன்னொரு வசனத்தை அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விட்டுட்டேன் பாருங்க. யூ ஆர் கிரியேட்டட் டு பி லைக் ஜீசஸ். ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எபேசியர் 4:24 வசனம் சொல்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். என்னங்க, எந்த மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புட் ஆன் நியூ நேச்சர். புட் ஆன் யுவர் நியூ நேச்சர். NLT டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது, put on your new nature, created to be like God, truly righteous and holy. யாரை போல இருக்க சொல்லி? கடவுளை போல, இயேசுவை போல நீங்கள் நானும் இருக்கும்படி அந்த புதிய நேச்சரை அணிந்து கொள்ளுங்க. புதிய மனுஷனை நீங்க என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒழிந்து போயின. எல்லாம் என்னவா இருக்கு? புதிதாயின. வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்களே பார்த்து கேட்கலாம், என்ன நானே பார்த்து கேட்கலாம், இன்னும் பழசை இன்னும் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டே இருக்கிறேன்னா? பழைய பாவத்தை, பழைய அக்கிரமத்தை, பழைய மன்னிக்காத குணத்தை, பழைய கோபத்தை, பழைய அக்கிரம காரியங்களில் பழைய சிந்தைகளை நான் பிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கிறேன்னா? இல்லை, எல்லாம் புதுசாயிடுச்சா? எல்லாம் புதிதாயின. வாயத்தோட சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் சொல்ல மாட்டீங்களா எல்லாரும்? எல்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின. புதுசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நல்லா உஷாரா சொல்றோம் பாருங்க. பழசு ஒழிஞ்சு போறது மட்டும் முக்கியம். புதுசாயிட்டுன்னு சொல்லிடலாம். பழையவைகள் ஒழிந்து போகணும். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாம் ஒழிந்து போகணும். எல்லாம் புது சிருஷ்டியாகணும். எப்படி? கிறிஸ்துவுக்குள் இருந்தால். எப்படி? கிறிஸ்துவை போல ஆனால். எப்படி? இயேசுவை போல இருந்தா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதிதாயின. முதல் காரியம். அந்த முதல் காரியத்தில் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். லிவ் லைக் ஜீசஸ். அடுத்த வாரத்தில் லவ் லைக் ஜீசஸ் அண்ட் லுக் லைக் ஜீசஸ் நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் லிவ் லைக் ஜீசஸ். என் கூட சேர்ந்து சொல்லலாமா? லிவ் லைக் ஜீசஸ். எல்லாம் சேர்ந்து சத்தம் உயர்த்து சொல்லலாம், லிவ் லைக் ஜீசஸ். ஆன்லைனில் இருக்கிறவங்க தயவுசெய்து சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட் போட முடிஞ்சா போடுங்க. லிவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல வாழ்வோம். இயேசுவை போல நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். ಯೇಸುವಿನಂತೆ ಜೀವನವನ್ನು ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தார், இதுதான் ரொம்ப முக்கியம். அவரை போல நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தில் ரொம்ப கவனமாய் ஆண்டுடைய வாழ்க்கை, நாம மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை நாம் என்ன பண்ணுவோம்? வாழ்வோம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். அநேகம் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம்.